வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன். இந்த டைம் மக்காவில் ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்திருக்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மக்காவ் சார் சென்ட் லாரன்ஸ் பேரிஷ்ன்ற இடத்துல தான். நம்ம ஊருன்னு இல்லை, எல்லா கோயிலுமே உள்ளே போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கிடைக்குது. சைனாவில் பார்த்த புத்தருக்கும் இந்த புத்தருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ப்ரே பண்ணுறதுமே ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தான், ரொம்பலாம் சொல்ல முடியாது. ஈவன் இந்த டெம்பிளில் ஃபார்ச்சூன் டெல்லிங்லாம் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணல, பட் பண்ணவங்கள தான் பார்த்துட்டு இருந்தோம். டெம்பிள்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்ததும் பக்கத்துலேயே ஷாப் இருந்தது. அந்த ஷாப்பில் ரெட் கலரில் த்ரெட்லலாம் வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அதை வாங்கி நம்ம விஷ் எல்லாத்தையும் எழுதி பக்கத்தில் இருக்க எந்த ட்ரீல கட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டே பக்கத்தில் என்ட்ரானதுக்கப்புறம் இன்னொரு சன்னதி இருந்தது. என்னன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு புத்தர் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆடாக இருந்தது என்னென்னா, மேலே பெருசாக ஏதோ தொங்கிட்டு இருந்தது. என்னென்னு க்ளோஸ்அப்பில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே ஊதுபத்தி. தென் ஒருத்தராக நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணிக்கிட்டோம். அங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வெளியே வந்தால் இந்த கோயிலில் எல்லா பக்கமும் இதே மாதிரியான ஊதுவத்தி தான் ஏற்றி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தது. ஓகே, மேலே போய் அங்கேயும் பார்ப்போம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அகெயின் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு மேலே போனோம். ஆனால் எங்கே பார்த்தாலும் இதே வத்தியை தான் ஏற்றி வச்சுருக்குறாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. உண்மையாக சொல்லணுன்னா இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணதே ஹரிபரியாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த டெம்பிள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு சுற்றி பார்க்க கொடுத்துருந்த டைம் இன்னும் கொஞ்சம் இருந்ததுனால பக்கத்துலேயே ஒரு மியூசியம் இருந்தது, அதுக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் கிறிஸ்மஸ் முடிஞ்சுமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் அப்படியே தான் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான போஸ்டர்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுன்னு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. மக்காவை ப்ரமோட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. போஸ்ட் கார்ட்ஸ்லாம் இருந்தது. வேணும்னா நம்ம வாங்கிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம், பட் நாங்கள் எதுவும் வாங்கலை. நெக்ஸ்ட் ரூம் போனால் இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஃபோன் சிஸ்டம் மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. மக்காவ் இது சைனா பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி தீவு. ஃபர்ஸ்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷுவல் இமேஜினேஷனுக்காக மினியேச்சர்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் இந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே ஃபிஷ் கேச்சிங் ரிலேட்டட் அது பேஸ் பண்ணி தான் சர்வை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நிறையவே டெவலப் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்ட்ரி. நாங்களும் இதை ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். உண்மையை சொல்லணுன்னா சூப்பராகவே இருந்தது. எப்படி ஃபஸ்ட்லாம் இருந்திருப்பாங்கன்றத அப்படியே விஷுவலைஸ் பண்ண மாதிரி இருந்தது. அங்கே ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறப்ப செக் பண்ணோம். பஸ்ஸுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன இடத்துக்கு போகிறோங்கிறது நிஜமாலுமே எங்களுக்குமே தெரியாது. ஃபுல்லாகவே சர்ப்ரைஸ் தான். எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போகலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆன் டைம் தான். என்னதான் கைடு வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தாலும் அவங்க ஒரு சர்டைன் டைமுக்கு இந்த பிளேஸ்க்கு போகணும், இந்த பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா இந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. டெம்பிள் போயிட்டு வரும்போதே ஒரு 11:30 சம்திங் அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே டைம் ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லஞ்ச் எங்கே போடுறாங்களோ அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த பேக்கேஜில் எங்களுக்கு லஞ்சுமே இன்க்ளூட் தான். டைனிங் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் ஏரியா இருந்தது. ஸோ இங்கே வேணுங்கிறவங்க ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு விட்டுட்டாங்க. இங்கே நான் பார்த்த வரையும் அதிகமாக சேல் ஆனது ஃபிஷ் ஆயில் டேப்லெட் தான். இதை தவிர ஜுவல்லரி எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நான் பார்க்குறப்போ இதெல்லாமே கோல்ட் ஜுவல்லரின்னு பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் கோல்ட் பிளேட்டட் அண்ட் தென் கவரிங் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது. ஆனால் எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஏதாவது வந்துச்சுன்னா வாங்கலான்னு பார்த்தேன். பட் இதை விட நான் சைனாலே வாங்கிக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. இது தவிர பிராண்டட் வாட்சஸ்லாம் இருந்தது. லேடிஸ் ஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஈவன் சில்ட்ரன்ஸுக்கு கூட இருந்தது. இமிக்ரேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இது மாதிரி ஷாப்பிங் மால்லையும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. மக்காவில் நிறைய பிளேசஸில் ஹாங்காங் அண்ட் சைனீஸ் கரன்சி அக்செப்டபிள் தான். ஒரு சில பிளேசஸில் தான் உங்களுக்கு ஒன்லி மக்காவ் கரன்சின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதுவுமே சின்ன சின்ன ஷாப்ஸ் தான். இது மாதிரியான மால்ஸ்லலாம் வரும்போது உங்களுக்கு ரெண்டு கண்ட்ரியோட கரன்சியுமே அக்செப்டபிள் தான். இந்த ஐட்டம்ஸை தவிர இங்கே ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. தென் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, குக்கீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. வேணும்னா நம்ம ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போகலாம்.
அதையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கைடு கிட்ட நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு உள்ள டைனிங் ஏரியாவில் என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கூட்டம் இருந்தது. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்னு நாங்களும் க்யூவில் போய் நின்றுட்டோம். நாங்கள் போயிருந்தப்போ 4 டிஃப்ரெண்ட் மெனு இருந்தது. உங்களுக்கு எது ஓகேவோ அந்த க்யூவில் போய் நிற்கணும். ஃபிஷ்ஷில் ஒரு மெனு, போர்க்கில் ஒரு மெனு, சிக்கன் அண்ட் மக்காவ் ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் மெனுன்னு சொல்லிட்டு 4 இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ ஃபிஷ்ஷில் இருந்த டிஷ் வந்து ஃபினிஷ் ஆனதுனால நாங்கள் சிக்கன் சைடு வந்து போய் நின்றுட்டோம். கூட்டம் ரொம்ப நிறைய இருக்கே, எவ்வளோ நேரம் எடுத்துக்க போகுதுன்னு நினச்சேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பிளேட்டிங்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. என்னதான் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாலும் நான் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 4 மந்த் தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நான் அடாப்ட் ஆகலை. ஸோ இது எப்படி இருக்கும்னு திங்கிங்லேயே தான் வாங்கினேன். நான் வாங்கினேன் இந்த ஐட்டமில் ரைஸு, முட்டைக்கோஸ், பாயில் பண்ண பொட்டேட்டோ, தென் கிரில் சிக்கன் வித் சாஸ். இது கூட உங்களுக்கு டீ, காஃபி எல்லாம் அன்லிமிட்டடாக வந்துடும். ஓகே, சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்தது. நெக்ஸ்ட் டெசிக்னேஷன் போகிறதுக்காக வர சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். அது எங்கே போனோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.